மேடான பகுதி வருது இல்லையா, இது இந்த மாதிரி மேடான பகுதி, இந்த மேடான பகுதி வருது இல்லையா, அதுல இருக்குது. சரிங்களா? கையிலன்றதோட நீங்க இத மாதிரி அழுத்தம் கொடுத்தா நல்லாவே தெரியும். அதிக பிரஷர் கொடுக்கறதுக்கு தயக்கமாகுது. இங்க வரைக்கும் தெரியும் சார். சரி. அதே மாதிரி இந்த எஃபெக்ட் இதுல வந்துட்ட உடனே உடல் சோர்வு வந்து உடனடியே நீங்கும். இது ஏன் அந்த உடல் சோர்வு இது நீக்குது அப்படின்னு சொன்னா, இது நேரிட இருதயத்தை பலப்படுத்துது. அதான் இங்க முக்கியம். இருதயத்துக்கு ஆற்றலை கொடுத்த உடனே அது இருதயம் மறுபடியும் என்ன பண்ண, சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை ப்ரொமோட் பண்ணுது. சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை ப்ரொமோட் பண்றதுனால உடனடியா சோர்வு மற்றது எல்லாமே உடனடியா நீங்கும். ஆகவே இத இருதயம் பலம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு, இருதயம் வீக்கா உள்ளவங்களுக்கு, அப்ப இதுல நம்ம ப்ரெஷர், இதுல நம்ம இது பண்ணா இருதயம் பலப்படும். இருதயம் பலப்படுறதுனால உங்களுக்கு வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் பேலன்ஸ் ஆகும். ஆகவே இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐபிபி பேஷண்ட்டுக்கும் லோ பிபி பேஷண்ட்டுக்கும் காமனா கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து சரியா இல்லாததுனால தான் அந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்ப ஐபிபி பேஷண்ட்டுக்கும் லோ பிபி பேஷண்ட்டுக்கும் காமனா கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமானது. இது மாத்திரை அளவு தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால என்னன்னாக்கா நம்ம கரெக்டா அந்த அந்த எஃபெக்ட் வர வரைக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்.